நான் ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டீங்களா? வரும்போது சும்மா என்ட்ரி அதிர்ல அதுக்குதான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரும்போது என்ட்ரி அழகுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் தவறு பண்ணிட்டே இருப்பா. நீங்க கண்டுக்காதீங்க. ஐயோ முட்டாளங்க, அவங்க நம்ம கண்டிப்பாக போயிட்டா நம்ம எப்படி செலிபிரேட் ஆக முடியும்? ஆமாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். நாங்க உங்களை என்டர்டைன் பண்ணணும், நீங்க எங்களை ஆதரிக்கணும். உங்க சப்போர்ட்டால நாங்கள் வளரணும். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம். பாரு இப்படிதான் சரியான சைக்கோ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம். இவன் சாதாரண ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் சைக்கோ 24 நிலைமையை போட்டு வச்சா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அது ஒண்ணுதான் இவரோட வேலையை. இல்ல 24 இவன் தான் இதை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அழுதுட்டவன இப்படியே மாறி மாறி 24 மணி நேரமும் நம்மள நாமளே டார்ச்சர் பண்றது அவங்களோட வேலைன்னு சொன்னா நம்ம 2 பேருமே வேலை இல்லாத வெட்டியா இருக்குன்னு அவங்க நினைச்சிட மாட்டாங்க. ஓ ஆமால, ஆனா அதுதான உண்மை. நீதான் எந்த வரைக்கும் ஸ்டெடியா போகாம போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவீங்க. நானாச்சும் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவேன். ஆனா நீ இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனி என்ட்ரன்ஸ் கூட கால் வச்சது இல்லையே. எனக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு சாப்பிடுவாரு. அப்படி இன்னும் எனக்கு வயசு ஆயிடுச்சு. இந்த ஜூலை வந்தா ஜஸ்ட் 20 சொல்லு ஏன் பாரு போயிட்டா சொல்லு 20 கமான் சொல்லு. நோ, ஒரு ஆம்பளை கிட்ட வயசு கேட்க கூடாது. ஒரு பொம்பளை கிட்ட தான் வயசு கேட்க கூடாது. ஒரு ஆம்பளை கிட்ட அவனோட வருமானம் தான் கேட்க கூடாது. லாஜிக்கா பேசாடா. நான் சம்பாதிச்சாதானே என் வருமானத்தை பத்தி சொல்ல முடியும். நான் சம்பாதிக்காத இல்லையே, அப்ப என்னோட வயசை பத்தி தானே சொல்ல முடியும். இவ்வளவு பேசுறாரு. இவன் வயசு என்னன்னு கேளுங்க. என் வயசு பத்தி சொல்றது எனக்கு என்ன இருக்கு? எனக்கு வந்து ஜஸ்ட் 4 நாள் வேலைக்கு போல வயசை பத்தி கேட்கக்கூடாதுன்னு 4 நாள் இப்ப சொல்லுவேன். அவ்வளவுதான் வந்துட்டாங்க. மூக்கு ஏத்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. வந்துட்டாங்கன்னா எப்படி தெரியும்? கேமரா திருப்பினா தெரியும். திருப்புங்க கேமராவை. ஹாய். இப்படி கெத்தவங்க நிக்கும்போது தெரிஞ்சுக்குவேன். இந்த எருமாடுங்க சார் 2 சோப்பா வருவேன். தடிமாக பெற்ற நான்டா. இதுங்களை பெத்தது நான். ஏதோ நீங்க 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி பெரிய பெருமை பீத்திக்கிறீங்க. இதாங்க இப்ப தெரிஞ்சிருக்குமே குடும்பத்துக்கு. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே பெருமைப்படுற அளவுக்கு எங்க குடும்பம் இருக்காது. ஆனா நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு எங்க குடும்பம் இருக்கும். கரெக்ட். சின்ன கல்லு பெட்ட லாபம். வளராதீங்கப்பா. சாரி, சின்ன குடும்பம் பெட்ட சந்தோஷம். எப்படி சமாச்சாரம் பாத்தீங்களா? அவங்க இருந்து நம்மள பாதுகாப்பா இருப்பாங்க. சும்மா அவங்க போட்டு பேர் போறாங்க. உள்ள வந்து கிளீன் பண்ணிட்டு வேலையை பாரு. அல்லராஜம் ஒழிக, அல்லராஜம் ஒழிக. இந்த லூசு பண்ணி எப்படிதான் கத்திட்டே இருப்பா. அதை பார்த்து நீ போடாதீங்க. இனிமே உங்க சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. எஸ், இனிமேல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க. அதோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வா. அவங்க புரியுதான். நாம இனிமே சந்தோஷமா விளையாடுவோமா, ஹாப்பியா இருக்கணும். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. அப்புறம் என்ன? அதான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுல்ல. உள்ள வந்து வெங்காயத்தை கட் பண்ணுங்க. வெங்காயத்தை நானு வழக்கமா நீங்க தானே செய்வீங்க. அந்த அப்ப நடங்க. உடனே